அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்றோம். இன்னைக்கு வந்து என்னன்னா, என்கிட்ட மோஸ்ட் ரிக்வெஸ்டா கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். நம்மளுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். என்னுடைய கிச்சன் டூர் எப்படி இருக்குன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். எங்களை பிடிச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம கிச்சன் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த கிச்சன் வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். அதாவது எந்த வசதியுமே இல்லாம பேசிக்கா இருக்கிற கிச்சன். இதுல செல்ஃப் கூட கிடையாது. இந்த செல்ஃப் எல்லாமே நானே வாங்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது, பார்த்து செஞ்சது. அவ்வளவு காசுகள் எல்லாம் ஓரளவுக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் அப்படி கபடு வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட கவுண்டர் டாப் தான் இது. நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்ப கவுண்டர் டாப்ல இருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஒரு ரேக் வச்சிருக்கேன். இந்த ரேக்ல வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா, எனக்கு தேவையான பாட்டில்ஸ்ல வந்து நான் எப்பவுமே இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் நான் வைக்க மாட்டேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் அப்படிதான் நினைச்சு நான் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பேன். நிறைய இதெல்லாம் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கடையில வாங்கினதே கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், லயன் அணி சாரி, அதுக்கு அடுத்தது ஊர்கா பாட்டில், அப்புறமா ப்ரூ பாட்டில், அப்புறமா ஜாம், அது மாதிரி இருக்கிற பாட்டில் தான் இதுங்க ஃபுல்லா வச்சிருக்கேன். அதனால நான் இங்க இது தனியா வச்சிருக்கேன். அது மட்டும் நம்மளுக்கு, ஏன்னா இது எல்லாமே நமக்கு காசு பொருள் வாங்கும்போது கிடைக்கிற பாட்டில், அதனால இது தனியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அழகா இருக்குங்களா, அதனால வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடி, அதுக்கப்புறமா எப்பவுமே நான் வந்து பட்டை, அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாமே நான் இப்படிதான் தனித்தனியா வச்சிருப்பேன். அப்புறமா சோம்பு. இப்ப லாக்டவுன் போயிட்டு இருக்கனால ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதனால கொரோனாக்கு யூஸ் பண்ணது கபசூர குடின்னு அது வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சத்துல பொருள் இருக்கும், கொஞ்சத்துல பொருள் இல்லாம இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கூடைங்க. இது வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான கூடை. அப்பெல்லாம் போட்டு பந்தி விசாரிப்பாங்க. அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா பாக்கெட். இப்போ கோதுமை மாவு இல்லைன்னா ஏதாவது பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதுல கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் அதுல போட்டுருவேன். அதுக்கு அடுத்ததே நான் இங்க வந்து ஒரு குட்டி பறவை வச்சிருக்கேன். இந்த பறவை வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது அதுக்கு தான் வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஃபோக் அது யூஸ் பண்றது நான் வந்து இதுல இருந்தே எடுத்துப்போம். யாராவது வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குருவி கொடுத்து பழம் சாப்பிட கொடுப்பேன். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல ஓலை இருக்கனால இங்க பக்கத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மண் குட்டி ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்காதனால நான் வச்சிருக்கேன். மேல வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல, அதுக்காக தான். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விண்டோங்க. என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விண்டோ வந்து நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட நான் இது வந்து 10வது முறையா சேஞ்ச் பண்றேன். ஏன்னா ஒரு வாட்டி மாத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் டிஏ வந்து செஞ்சது. அது வந்து இதுல பெப்பர், அப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர். இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிளகாத்தூள், நம்ம வந்து அடிக்கடி மாங்காய்லாம் சாப்பிட்றதுக்கு உப்பு மிளகாத்தூள் தனித்தனியா நம்ம எடுத்துட்டு இருப்போம்ல, அதனால அதுக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன். நம்ம தேவைப்படுவது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். சால்ட் அதுல இல்ல. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அழகான ஒரு ஹேங் பண்ற ஸ்பூன் போடுற ஸ்டாண்ட் தான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கிடுக்கி, அதுக்கு அடுத்தது நம்ம பிளண்ட் பண்றோம்ல அது நான் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட இது வந்து கீ போடுறது தான். அந்த கீ போடுறதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். டீ கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா 3 இருந்துச்சு, 1 எடுத்துட்டேன். அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வீடியோக்காக நான் யூஸ் பண்றது. இது வந்து ரெகுலரா நானும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் யூஸ் பண்றது. அதுக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல மெயினா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் செஞ்ச DIY தான் நிறைய இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளேனா தான் இருந்துச்சு. ஏன்னா இது செவுரு தான். இப்ப வந்து அந்த செவுருல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டைல்ஸ், எங்க வீட்டுக்கு மேல வந்து இந்த டைல்ஸ் வந்து வேஸ்டா இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் பார்க்கன்ட்டு நான் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் மணி பிளாண்டும் வைப்பேன். இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு அழகா இருந்தா அதையும் போட்டு வச்சிருப்பேன். இது வந்து நான் புதினா கட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த புதினா கட்டுல இந்த அருமைப்புல்லு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க நம்பவே மாட்டீங்க, 3 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. அது இன்னும் 3 வாரமா இந்த அருமைப்புல்லு வந்து வாடவே இல்லை. இப்ப தண்ணி இங்க வத்திட்டு இருக்கனால மேலதான் மாடி இருக்கு. அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த அருமைப்புல்லு எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குன்ட்டு. எனக்கு எப்ப என்னென்ன போடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். இந்த அருமைப்புல்லு 3 வாரமா இருக்குங்க, சான்ஸே இல்லை. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறமா இங்க வந்து ஹேண்ட் வாஷ் வச்சிருக்கேன். ரொம்ப மஸ்ட். நான் வந்து மேரேஜ் ஆனதுல இருந்து 5 இயர்ஸா நான் இது இல்லாம நான் இருக்க மாட்டேன். நிறைய வாங்கி தர சொல்லிடுவேன்.
அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பபுள்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பபுள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதனாலேயே நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அதனால இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் ஜாடி இருக்குது. இந்த ஜாடியில் என்ன வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டுங்கிறது காஞ்ச மிளகா, இதில் வந்து சோயா, இதுலேயும் சோயா வச்சுருக்கேன், இதுலேயும் சின்ன சோயா வச்சுருக்கேன். அதாவது சீக்கிரமாக எறும்பு வந்து சாப்பிட்றது எல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய், நான் யூஸ் பண்ணுற எண்ணெய்லாம் நான் இதில் வச்சுருக்கிறேன். இது நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இது வந்து கோகோனட் ஆயில், அப்புறமா இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டு வில்லன் அப்படி போட்டு வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சாப்பிட்ற பாதாம், திராட்சை, முந்திரி அதெல்லாமே உள்ளே போட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க, அதுக்காகவே மெயினாக வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. நான் எப்போவுமே மண்பானை தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கொரோனா டைம்னால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரொம்ப கோல்டாக வந்து குடித்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது அப்புறமா தும்மல் வந்துடுது, இருமல் வந்தது. அதுக்காகவே நான் அந்த பானையை எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓரமாக இருங்க, கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு அவங்கள வந்து நான் எடுத்து என்னுடைய கிச்சனில் மறுபடியும் வச்சுருக்கேன், மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களெல்லாம் என்னுடைய ஷோகேஸில் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ட்ரே போட்டு இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து பால் அது மாதிரி யூஸ் பண்ணுறது, இது வந்து மினரல் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய், நம்ம பொரிச்சுட்டு யூஸ் பண்ணுற எண்ணெய். அதுக்கு அடுத்தது இதில் வந்து நெய் வச்சுருக்கேன். நெய் வந்து சீக்கிரமாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் டக்குன்னு, அதுக்காக. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன் இடிக்கிறதுக்கு. இது வந்து நான் ஏலக்காய் இடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி இருக்குது. இந்த ஜாடியில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா கோதுமை மாவு வச்சுருக்கேன். ஏன்னா கோதுமை மாவு நான் அடிக்கடி எடுக்கிறதுக்கு எனக்கு இது ஈஸியாக இருக்கும், நான் அதிலே பழகிறனால. அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 ரேக் அங்கேயும் ஒன்று வச்சுருப்பேன். இதுலேயும் வந்து மேலே இந்த கூடையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஃபோக், அது அந்த குருவி பார்க்குறதுக்கு அழகுனால வாங்கி வச்சேன், அதே மாதிரி மண். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரை பெட்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அஞ்சரை பெட்டியில் வந்து நான் எடுக்கும்போது நல்லா தான் எடுக்கிறேன், ஹஸ்பண்ட் எடுக்கும்போது அப்படி இப்படி களைச்சி போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ஆக்கிடுறாங்க, கடுகு, வெந்தயம், சீரகம்லாம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக பாட்டில் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. வெல்லம், அப்புறமா அஞ்சரை பெட்டிக்கு தேவையான ஐட்டம், அப்புறம் மிளகு தூள், அப்புறம் மஞ்சள் தூள், காரத்தூள் எல்லாமே அவங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கீ ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் என்னுடைய மெஷரிங் கப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய பீலர் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அந்த சின்னதாக நம்மளுக்கு இஞ்சி, பூண்டு, அப்புறமா சீஸ், பட்டர் எல்லாமே இழைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் கூட நம்ம இழைக்கலாம், அது நல்லாவே அது ஒர்க் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் என்னுடைய பொம்மை எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் சொல்லியே ஆகணும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அனிதா ஆனந்த் கிச்சன், அனிதாக்கா வந்து சென்னை வந்து இருக்கும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தது, அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. இதில் வந்து அவங்க கொடுத்த சாக்கோ பவுடரும் இதுக்குள்ளே இருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, அதனால வந்து நான் இங்கே தொங்க விட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பொம்மைகள் மட்டும் தொங்க விட்ருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அமேசான்லலாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது தான். இது வந்து நான் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய உட்டன் ஸ்பூன் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன், என்னுடைய கரண்டி எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா என்னுடைய கத்தி, நான் யூஸ் பண்ணுற கத்தி எல்லாமே அப்படியே இருக்குது, அந்த காணம் ஃபுல்லாகவே அதுதான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கல் உப்பு, அதுக்கு கல் உப்பு, தூள் உப்பு, இது எல்லாமே இந்த 2 உப்பு மட்டும் ஆர்கானிக் இல்லாமல் நம்ம சாதாரண யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டா உப்பு வந்து கீழே வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் உப்பு போடலான்னு வச்சேன், ஆனால் உப்பு போடல. இதில் வந்து எப்பவுமே இது வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப ட்ரையாக இருக்க தான் போட்டு வைப்பேன். சோளம் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி நான் என்ன வச்சுருக்கேன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தீப்பெட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சுண்டு வத்தல் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து தீப்பெட்டி, எக்ஸ்ட்ரா இருக்கிற தீப்பெட்டி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து திரும்பி அந்த கப்ஸு, எனக்கு ரொம்ப மண் பொருள், அதுக்கப்புறமா ஜாடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் நான் அதை வாங்காமல் வரமாட்டேன், ஒன்றாவது அழுது வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ அதுக்கு மேலே இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.
ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேவாக இருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லலை பார்த்தீங்களா, இது வந்து இந்த கப்பு ரொம்ப உடஞ்சி போச்சு. நான் அப்புறமா இதை ஒட்டி வச்சு இதில் வந்து என்னுடைய லைட்டர் அப்புறமா என்னுடைய சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். கடிகாரம் இருக்குதா பேர், டைம் பார்த்து சமைச்சு சரித்திரமே கிடையாது இருக்குது. நான் பண்ணும்போது பார்க்க மாட்டேன், ஹஸ்பண்ட் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் வந்து தடை புடான்னு செஞ்சுட்டு ஓடுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னுடைய ஸ்பூன் ரெஸ்ட் இருக்குது. இது வந்து கிஃப்ட்டு தான், எங்கள் சங்கீதாக்கா வந்து கொடுத்தது. அவங்க யாருன்னு தெரியும்னா லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கேங்க, கரண்ட் போச்சுன்னா பற்ற வச்சுக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். மேபி சமையல் இருக்கும் போது கரண்ட் இங்கே வந்து கட் ஆனது கிடையாது. அதுக்கு அடுத்தது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து திரும்பி இடிக்கிற கல் மட்டும் நான் 2 வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தொடப்ப குச்சியில் வந்து பின்னி ஒரு அழகான ஒரு மேட்டு மாண்டு வச்சுருக்கேன், அது இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்னு உள்ளே வச்சுருக்கேன், ஸ்டாண்டு. இது அதுவும் நான் செஞ்சது தான். அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த கவுண்டர் டாப் முடிச்ச பிறகு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் மேலே என்ன வச்சுருக்கேன் நான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த சோயா பயிறு, அதுக்கு அடுத்தது டபுள் பீன்ஸ், அப்புறமா மொச்சோ பயிறு, கடலை மாவு, இது வந்து பால் பவுடர். இப்போ வந்து லாக்டவுனால பால் வாங்குறதுக்கே பயமாக இருக்குது. ஆவின்லலாம் ரொம்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஆவின் இதுவே இருக்குது. தேங்காய் பவுடர் அதெல்லாமே இருக்குது. ட்ரை இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது அங்கே வந்து பானிபூரி நான் எழுதியிருக்கேன், அதுதான் அதுக்குள்ளே இருக்குது. சேமியா, அப்புறமா ரசனா பவுடர் எல்லாமே இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்திக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு மாவு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ நான் வைக்கல. அதுக்கடுத்து இந்த 2 கிளாஸ் என்னென்னா டக்குன்னு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டியில் அங்கே பார்த்தீங்களே அதில் இல்லாத பொருள் இங்கே ஒன்று இருக்கும். உளுந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறமா சோம்பு, அதுக்கு அடுத்தது சப்ஜா அந்த விதை வச்சுருக்கேன். என்னடா இது சுண்டவத்தில் அங்கேயும் இருக்குது இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறையா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் அங்கே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழேயே எல்லாமே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டாண்டும் நான் பார்த்து அங்கங்கே வாங்கி செட் பண்ணது தான். இது வந்து நாங்களே செஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு குட்டி ஸ்டாண்டில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நான் அடிக்கடி இந்த வீடியோக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பூன் அது வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ப்ரெஷ்ஷு, சிலிக்கா ப்ரெஷ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஸ்பூனு, இந்த கத்தி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த ஏற்கனவே நான் ஸ்பூனுக்கு தனியாக ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் இதெல்லாம் அந்த ரேக்குள்ளே போகல, அதனால நான் இங்கே வச்சுருக்கேன். கத்தி, தேங்காய் திருவுறது, லெமன் ஜூஸ் போடுறது அதெல்லாம் வச்சுருக்கேன். 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே நெய் தான். அதில் வந்து தேன் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது நெய்யெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் நான் யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைரி இருக்கும், ஏதாவது காலி ஆச்சுன்னா டக்குன்னு நோட் பண்ணுறதுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே இந்த சின்ன டைரி வச்சுருக்கோம். இந்த டைரியில் நோட் பண்ணிப்போம். பென் இங்கே வச்சுருக்கலாம், அதுலேருந்து எடுத்துப்பேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கேண்டில், அதுக்கு அடுத்தது லப்பரெல்லாம் நான் போட்டு வச்சுப்பேன். இதில் வந்து பேக்கிங் சோடா இருக்குது. இங்கே பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னா இந்த எறும்பு பொடி வச்சுருக்கேன், எறும்புக்கு போடுற சாப்பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய அந்த பீலர், அதுக்கு அடுத்தது கீரை மத்து, அதுக்கப்புறமா சப்பாத்தி, இது அப்புறமா எண்ணெய் போடுறது, சினிக்குழி எல்லாமே வச்சுருக்கேன். முறுக்கு சுடுறது எடுக்கிறது அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. என்னுடைய கிச்சனில் ரேக்கெல்லாம் இல்லைல்ல, எந்த செல்ஃபுமே கிடையாது, அதனால நான் ஆசைப்பட்டு வாங்கினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட், அதுக்கு அடுத்தது கேசரி பவுடர், அப்புறமா என்னுடைய ஒரு குக்கர் தான் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுற விசில் இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி வந்து நாங்கள் எதுக்கு அதிகமாக வச்சுருக்கோன்னா நாங்கள் மேலே வந்து எப்போவுமே குக்கிங் வீடியோ போடுவோம், அதுக்காக தான். ஏன்னா தீப்பெட்டி இப்போ லாக்டவுனில் எங்கேயுமே கிடைக்கல, கஷ்டப்பட்டு சுற்றி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூனெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து என்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்து கற்பூரம் வச்சுருக்கேன். அதாவது சமைக்கும் போது நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக கற்பூரம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த இதுலேயும் பாருங்கள் பெரிய பெரிய ஸ்பூன் எல்லாம் போட்டிருக்கேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்பூன் வந்து இதுக்குள்ளே பத்தலை, அதனால தான் அந்த 2 ஸ்பூன் மட்டும் வெளியில் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஸ்டீல் ஸ்பூன். இதுக்குள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் எனாமலில் வர அந்த ஸ்பூனெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதெல்லாம் வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறது, அதனால இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ட்ரம் இருக்குது. இதுதான் என்னுடைய பேண்ட்ரி, எல்லாமே ஸ்டோர் ரூம் எல்லாமே இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் பென்சிலில் நான் அடித்தது எல்லாமே இல்லை. அதுக்கு அடுத்தது எல்லாமே கட்ட கட்டமாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே இல்லாமல் இருக்குது. அதனால தான் கட்ட கட்டமாக போட்டிருக்கேன். இப்போ லாக்டவுனில் இதெல்லாம் வாங்கினேன், அதனால இதை எழுதி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஆன பிறகு நானே அழிச்சிப்பேன், எது இருக்கோ அதெல்லாம் பார்த்து எழுதிப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25 நாளில் நான் லாஸ்ட்டாக கடைக்கு போயிருக்கேன். கடைக்கு போய் வாங்கினதோட அதோட சரி, இன்னும் நாங்கள் எதுவுமே வாங்கலை கடைக்கு போய். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சிலிண்டர் இருக்குது. அதுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா பச்சரிசி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து எப்பவுமே அதுதான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம பரிமாறுற அந்த பவுலெல்லாம் இருக்குது, சேவிங் பவுல் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹாட் பாக்ஸ், அப்புறமா இட்லி சட்டி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது எல்லாமே என்னுடைய முடியை போட்டு நான் வாங்கினது, கூந்தலை போட்டு குருவிக்காரங்கிட்ட வாங்கினது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஸ்டாண்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு. இப்போதைக்கு இவ்வளோதான் இங்கே இருக்குது காய்கறி. அதுக்கப்புறமா தான் வாங்கணும். தேங்காய் 2 வச்சுருக்கேன். அப்புறமா பூண்டு, இந்த கூடையில் வந்து பூண்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா. இதுவும் ஒரு ஸ்டாண்டு இதெல்லாமே நான் 100 ருபீஸ் தான் வாங்கினேன். ஏன்னா நான் எப்போவுமே நிறைய கடை ஏறி இறங்குவேன். எனக்கு மனசில் பட்டா மட்டும் தான் வாங்குவேன், அதிகமாக வாங்கி இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் செம்ம அதிகம். இதில் வந்து சிங்கிக்கு யூஸ் பண்ணுற பவுடர், பேச்சிங் பவுடர், அப்புறமா விம், சபீனா, ப்ரெஷ்ஷு எல்லாமே நான் அதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அதாவது இந்த கவுண்டர் டாப்பும் இந்த செல்ஃபு மட்டும் தான் அவங்க வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, அப்படிதான் வச்சுருக்காங்க ஹவுஸ் ஓனர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த கப் ஸ்டாண்டு வந்து இதிலே கப்ஸ் எல்லாமே போடலாம், ஆனால் நான் போடலை. ஏன்னா என்னுடைய பேன் எல்லாம் நான் தொங்க விடணுன்ட்டு இதில் தொங்க விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய அந்த காய்கறி சீவுறது எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாக்கல், இது எங்கள் அக்கா கொடுத்தது. அது போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே டைல்ஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அங்கங்கே டைல்ஸு அந்த. ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கன்றாவியாக இருக்குங்க பாருங்கள். இது நல்லாவே இருக்காது, அவங்க கொடுக்கும்போதே நல்லா இல்லை. பெயிண்ட் கூட அவங்க அடிக்கலை, நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்குவாங்கன்னு தான் தேய்ச்சோம். அதனால இங்கே வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 4 மந்த்தோ 6 மந்த்ஸோ தான் ஆகுது. கரெக்டாக 6 மந்த்ஸ் ஆகுது நாங்கள் கேஸ் வாங்கி. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நாங்கள் இந்த எலக்ட்ரிக் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் டீ போட்டது அப்படியே இருக்குது. இதில் வந்து தண்ணி கேன் இதில் இருக்குது ஸ்டீலில். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப மெயினுங்க எனக்கு. இது ஆக்சுவலி இது இங்கே இருக்காது, இங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா பெயிண்ட் வந்து நாங்கள் தான் அடித்தோம், அதனால போயிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா காய்கறி கழுவு இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னுடைய மிக்சி வந்து 2 ஜார் இருக்குது, அதோடய போட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு இதுவும் நாங்கள் தான் வாங்கி போட்டோம். இது வந்து நான் ஒரு 350 நான் வாங்கிட்டு வந்தேங்க. பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேன் எல்லாமே வச்சுருக்கேன், ஷாப்பிங் போர்டு பேனு. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஷாப்பிங் போர்டு வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட்டான ஷாப்பிங் போர்டு இது தான். அதனால பழசு எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு நான் இதை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து என்னுடைய சப்பாத்தி கல் எல்லாமே இருக்குது, என்னுடைய பிளேட்ஸு, அப்புறமா யூஸ் பண்ணுற மூடி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து 3 பவுல் இருக்குங்க. இந்த 3 பவுலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேவிங் பவுல் தான், அதுக்குள்ளே ஒன்று வச்சு இந்த 3த்தையும் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம வீடியோக்காக பஜ்ஜி எல்லாம் போடும்போது யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது. அதனால இதுக்குள்ளே கிளாஸ் ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் வச்சு யூஸ் பண்ணுற பாத்திரம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று நான் பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் இருந்து காட்டுற பாருங்க. இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னா அலுமினியம், அப்புறமா இண்டாலியம் யூஸ் பண்ணுற எல்லா இதுவுமே இங்கே தான் இருக்குது. அப்புறமா இது வந்து என்னுடைய அரிசி கழுவுற பாத்திரம். இதில் போட்டு அரிசி கழுவுனாலே அடியில் வந்து தேங்கிடும். இது வந்து ஸ்ரீலங்கா பாத்திரம். அதுக்கடுத்தது என்னுடைய ஸ்டீல் கடாய் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறமா ஒரு பேன் இருக்கும், அதுக்கடுத்து சின்ன கடாய். இப்போ அதாவது நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இதுதான் செல்ஃபு, வேறு பாத்திரம் அடுக்கிறதுக்கு வேறு செல்ஃப் இல்லை. அதனால நான் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நான் வந்து 3 வச்சுருக்கேன். பால் மட்டும் காய்க்கிறதுக்கு இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ பால் எல்லாம் காய்க்கிறதுக்கு நிறைய வாங்குவேன் நான். அதுக்கப்புறமா சாப்பாடு வடிக்கிற பாத்திரம். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். 2 பவுல். இது அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு நானும் ஹஸ்பண்டும். அதுக்காக இங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டால் எல்லாமே நாங்களே செஞ்சதான் சொல்லணும். இது கூட நாங்களே செஞ்சது தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கிச்சனில் எந்த இடம் எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீ காஃபி செக்ஷன்.
இது வந்து புளியாங்கோட்டையிலே நான் செஞ்ச DIY, ரொம்ப வருஷமாக இருக்குது. வீடியோ லிங்க்கெல்லாம் நாங்கள் கீழே கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டீ, காஃபி தூள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா இதுலேயும் இந்த டீ பேக் எல்லாம் பார்த்தீங்களா அது இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இதில் தான் நான் சுகர் வச்சுருக்கேன். இதுலேயும் க்ரீன் டீ வச்சுருக்கேன். இன்னும் பேக்கை ஓப்பன் பண்ணலை, அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து குட்டி குட்டியாக இந்த அழகான கப்பெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இங்கேயும் ஒன்று இருக்கும் பறவை. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஜூஸ் ஸ்டோர் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து என்னோட வத்தல் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இதில் வந்து ஒன்றுத்தில் வெள்ளம் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது. மேலே இருக்கிறதுலாம் வெள்ளம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சன்ரைஸ் அந்த பாட்டில் தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இதில் இருக்குது. அதாவது நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஜவ்வரிசி, அப்புறமா ட்ரை பேஸ்ட் பழம், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் இதில் போட்டு வைப்பேன். அதுதான் வந்து அந்த ஸ்வீட் நெல்லிக்காய்லாம் சாப்பிடுவாங்க அது. அதுக்கடுத்தது இதில் வந்து சத்து மாவு இருக்குது, சுக்கு, காஃபி தூள் இங்கே தான் இருக்கும். சன்ரைஸ் காஃபி தூள் இங்கே இருக்குது, அவ்வளோதான். மிச்ச நார்மலாக நம்ம க்ரீன் லேபிள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபியும் டீ தூளும் இதில் இருக்குது. சன்ரைஸோடைய பாட்டிலில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் யூஸ் பண்ணுற மண்பானை பொருளாக தான் நான் இதில் வச்சுருக்கேன். நான் நிறைய வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பாத்திரம் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ஹாலில் இருக்கிற செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே என்னுடைய கிச்சனை வைக்கிறதுக்கு இடமேல எக்கச்சக்கமாக நான் பாத்திரங்கள் வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னுடைய கிச்சனை கொண்டு வர முடியாது, அதனால் இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே மண் பொருள் யூஸ் பண்ணுற கடை எல்லாமே இருக்குது. இது வந்து என்னென்னா முட்டைக்குன்னு தனியாகவே வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் இதுலேருந்து மாற்றவே இல்லை, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததோட அப்படியே இதுக்குள்ளே வச்சு முட்டையை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்தது அங்கே வந்து தொடப்பம் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் வீடியோ எடுக்கும்போது யூஸ் பண்ணுற லைட்டு இருக்குது. அதுக்கடுத்தது இங்கே வந்து என்னுடைய பிளேட்டு ஸ்டாண்ட் இருக்குது, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த பிளேட் ஸ்டாண்டெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா என்னுடைய கரண்டியெல்லாம் இங்கே தொங்குது. அப்புறமா அரிப்பு, அப்பளம் எடுக்கிறது. இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு, அதுக்கு அடுத்தது சாம்பிராணி, பத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது கூட ஊதுபத்தி ஸ்டாண்டு அதெல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த கூடக்குள்ளே அழகாக இங்கே ஒரு கிளிக்கு தொங்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளேட் அழகாக இருக்குன்னு அதை வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸ்வேர் கலெக்ஷன் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, மிளகு, சீரகம், இதெல்லாமே கூட்டுக்காக யூஸ் பண்ணுற பொரியல் மசாலா, அப்புறமா பாதாபிசினி, உடச்சக்கல்ல, கோபி மஞ்சள், அப்புறமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிறுபருப்பு, மட்டன் மசாலா, அதுக்கடுத்தது கறி மசாலா எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. இது வந்து வேர்க்கடலை பொடி. இது வந்து நான் அங்கே உங்களுக்கு பெருசாக காமிச்சல, இது வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுலேயும் 2 கிளாஸ் வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரேக்கு எனக்கு. அங்கே தான் இருந்துச்சு. இப்போ ஜாடியெல்லாம் காலியாக தான் இருக்குது. லாக்டவுனில் எதுவுமே ஃபுல் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து சால்ட் போட்டு வச்சுருக்கேன், அது ஆர்கானிக். இது வந்து டாட்டா உப்பு. சாப்பிடும்போது நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம், அதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். அது கீழே அதே மாதிரி மண்பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து மூக்கடலை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து மணத்தக்காளி, வத்தல் போட்டு வச்சுருக்கேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதில் இருக்குது இந்த பாட்டிலில். அதுக்கு அடுத்தது சுகர். எனக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கு அடுத்தது இதில் வந்து மைதா மாவு இருக்குது. ஏன்னா கோதுமை மாவு காலையில் தான் காலியாச்சு, அதனால மைதா இதில் மாற்றிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது இது வந்து அரிசி மாவு. அதுக்கு அடுத்தது இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு இதில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் 150 ரூபா தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இது வந்து டேபிள். இந்த டேபிளில் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஃபேன் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்ருவேன். அதுக்காக இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை, அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற மண் கடாய், அப்புறமா இரும்பு ஆப்பக்கடாய், அப்புறமா பணியாரம் போடுறது, அப்புறமா இந்த ஓலை பொருள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த பால் போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு அடுத்தது
இது வந்து நம்ம தயிர் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டு. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிண்ணம் அப்புறமா கிளாஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டஸ்ட் ஆகிடுது, அதுக்காக தான். அப்புறமா பின்னாடி வந்து சொலவு வச்சுருக்கேன், அதாவது முறம், அரிசி படைக்கிற அந்த முறம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறது, அப்புறமா அருவாமனை அது வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணக்கட்டை இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே வந்து அடிக்கடி சமைப்போம், அதனால யூஸ் பண்ணுற மணக்கட்டை இருக்குது. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் அடுப்பில் தான் யூஸ் பண்ணோம். அந்த மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கும், அதுவும் நல்லா ஒர்க் பண்ணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற குப்பைப்பட்டி, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் நான் பாத்திரம் கழுவும் போது யூஸ் பண்ணுவேன். இதுக்குள்ளே பாத்திரத்தை கழுவி நான் போட்டுருவேன். அப்போவுமே பாத்திரம் கழுவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் வந்து சேராது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு அன்ன கூடலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அதுக்கடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஃபன் பாக்ஸ் இருக்குங்க. நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுல்லாகவே லஞ்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டிஃபன் பாக்ஸு, அப்புறமா குழம்பு கொண்டு போகிறது, அது எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஃபனல் இருக்குது. அதுக்கடுத்தது இதில் வந்து பருப்பு வகைகள் வச்சுருக்கேன் நான். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, உளுந்த பருப்பு, கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, இது எல்லாமே இந்த டின்னுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் பாக்கெட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதில் வந்து என்னுடைய முறுக்கு இருக்கும், என்னுடைய ஸ்நாக்ஸ். இப்போ தான் நாங்கள் செஞ்சோம், இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுலேயும் கொஞ்சம் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்கும்போது மைசூர் பருப்பு தருவாங்க, இல்லைனா சாதாரண இது தருவாங்க துவரம் பருப்பு, அதுக்காக வச்சுருக்கேன். இது 2மே வந்து இதில் வந்து அப்பளம் வச்சுருக்கேன், பொரிக்காத அப்பளம்ல அது வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற அந்த இது வச்சுருக்கேன், கிளாஸில் இருக்கிற கண்டெய்னர் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய கண்டெய்னர் இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறமா என்னோடய ஷாப்பிங் போடுங்க, என்னோடய ஷாப்பிங் போர்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இதில் எல்லாமே அரிசி, அதுக்கு அடுத்தது அது மாதிரி எல்லாம் இந்த பொருளெல்லாம் இருக்குது. துவரம் பருப்பு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பருப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் எண்ணெய், கொஞ்சம் இதில் எண்ணெய் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் வச்சுருக்கேன். இதுலேயும் அப்பளம் தான் இருக்குது, பொரிக்காத அப்பளம். என்னடா இது நிறைய அப்பளமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து எங்களுடைய மாமியார் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்தது முளைக்கிழமை இதில் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது தண்ணி கேன், அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரூட் கூட, அதுக்கடுத்து இங்கே டஸ்ட்பின், அதுக்கப்புறமா இது வந்து அரிசி, மிளகாய் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பானை என்னுடைய அரிசி பானையே இதுதான். அப்புறமா என்னுடைய ஸ்டூல், இதுதான் என்னுடைய ஸ்டூல், நான் வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் டவுலெலாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நானே செஞ்சது தான். இது ஏப்ரான், இது வந்து கிச்சன் டவ். இவ்வளோ தாங்க என்னுடைய கிச்சன் டூர். ரொம்ப சிம்பிளான கிச்சன் டூர் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ மாலையும் பார்த்துக்கோங்க. இதுவும் நான் செஞ்சது தான், அங்கங்கே தொங்க விட்டுட்ருப்போம். இப்போ வந்து அவ்வளோதான் என்னுடைய கிச்சன் டூர். ரொம்ப சிம்பிளான கிச்சன் டூர் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளுடைய கிச்சன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்கிட்ட இருந்த பொருளை நான் மாற்றி போட்டு யூஸ் பண்ணி செல்ஃபே இல்லாத ஒரு கிச்சனை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.